ஹாய் வணக்கம். பலாக்கொட்டை கத்திரிக்காய் எறா குழம்பு. பலாக்கொட்டை கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து போட்டு அதையும் வதக்கிக்கலாம். கழுவி வச்ச எறாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அது கூட தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் இதை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச குழம்பையும் இதில் ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். சிம்லேயே கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் குழம்பு சுண்டாது, இந்த பச்சை வாசனை நல்லபடியாக போயிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.